கவலைப்படுபவர்களுக்கான 10 முக்கிய அறிவுரைகள். முதல் விஷயம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதிகமாக கவலைப்படுவதால் எந்த காரியமும் நடந்துவிடாது. அது உங்கள் மனதையும் உடலையும் சோர்வடையச் செய்யும். இரண்டாம் விஷயம், செகண்ட் பாயிண்ட். தூக்கம் இருப்பவனுக்கு படுக்கை இல்லை, படுக்கை இருப்பவனுக்கு தூக்கம் இல்லை. ஒவ்வொருவருடைய குறையும் வெவ்வேறானது. அதனால் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். மூன்றாம் விஷயம், தேர்ட் பாயிண்ட். உங்கள் கைகளில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நினைத்து கவலைப்படுவது வீண். நான்காம் விஷயம், ஃபோர்த் பாயிண்ட். நம் மனம் தண்ணீரை போன்றது. அமைதியாக இருந்தால் எல்லாம் தெளிவாக தெரியும். அதுவே கோபத்திலோ அல்லது கவலையிலோ இருந்தால் எல்லாம் குழப்பமாகிவிடும். ஐந்தாம் விஷயம், ஃபைவ்த் பாயிண்ட். எல்லா கேள்விகளுக்கும் உடனடியாக பதில் கிடைப்பதில்லை. சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே மிகச்சிறந்த பதிலாக அமையும். ஆறாம் விஷயம், சிக்ஸ்த் பாயிண்ட். உங்களுடைய எல்லா வலிகளையும் மற்றவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. காலம் வரும்போது அது தானாகவே சரியாகிவிடும். ஏழாம் விஷயம், செவன்த் பாயிண்ட். கடந்த காலத்தை மறந்துவிடுங்கள். அது உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வந்ததே தவிர உங்களை முடக்கி வைக்க அல்ல. எட்டாம் விஷயம், எய்த் பாயிண்ட். எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போதே தீர்வு கிடைக்காது. கொஞ்சம் காலம் கொடுங்கள், எல்லாமே தானாகவே சரியாகிவிடும். ஒன்பதாம் விஷயம், நைன்த் பாயிண்ட். உங்களுடைய புன்னகை உங்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, அது உங்களை சார்ந்தவர்களுக்கான ஒரு பலம். பத்தாம் விஷயம், 10th பாயிண்ட். வாழ்க்கையை எவ்வளவு எளிமையாக வைத்திருக்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கலாம்.